ஹே எந்திரிச்சு நில்லு அப்படின்னா நீங்கள் மனுஷங்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க எந்திரிச்சு நின்றுவாங்கல்ல. அதே ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட சொன்னீங்கன்னா அதுக்கு புரியாது. அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தானாக யோசிக்கிற மாதிரி காமன் சென்ஸ் இல்லை, கெஸ் பண்ணுறதுக்கு ஃபீலிங்ஸ் எதுவுமே கிடையாது. நம்ம கரெக்டாக என்ன சொல்கிறோமோ, என்ன ஆர்டரில் சொல்கிறோமோ, என்ன வேர்ட் சொல்கிறோமோ அதுதான் அது பண்ணும். சரியா? அதுதான் ஹோல் கேமே பார்த்தீங்கன்னா. இப்போ வந்துட்டு ஏதாவது ஒன்று நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா அது கோவம்லாம் படாது. சரியா? அது வந்து கன்ஃப்யூஸ் ஆகிட்டு ஃப்ரீஸ் ஆகிடும். சரியா? ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்ன அப்படின்னா ரொம்ப ஃபேன்சி ஸ்கேரி அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ நம்ம மனுஷங்களுக்குள்ளே இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தமிழ் லாங்குவேஜில். இந்த மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் ஒரு லாங்குவேஜ் நம்ம கம்ப்யூட்டர் கூட பேசுறதுக்காக அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து என்னெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு இப்போ நம்ம ஹியூமன் பாடியை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இப்போ இதில் போன்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்ட்ரக்சர், இந்த ஹியூமன் பாடினா இந்த மாதிரி தலை இருக்கணும், 2 கை இருக்கணும், ரிப் கேஜ் இருக்கணும், இந்த மாதிரிலாம் நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதுதான் வந்துட்டு HTML. சரிங்களா? இப்போ அதுக்கே வந்து இந்த ஸ்கின் எல்லாம் போட்டு இப்போ நம்ம ட்ரெஸ் போட்டு இப்போ நானும் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் விட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறல ஒரு மேக்கப் மாதிரி இருக்குல்ல, இது வந்துட்டு CSS. சரிங்களா? இப்போ பிரெயின் இருக்குல்ல, நம்ம பிரெயின் தான் இங்கே இப்போ டிசிஷன் ஆக்ஷன்ஸ் அதெல்லாம் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு வேளை ஜாவா ஸ்கிரிப்டே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம அப்படியே ஒரு பொம்மை மாதிரி இருப்போம். அவ்வளோதான். எதுவுமே ஒர்க் ஆகாது, எதுவுமே கிடையாது. சரியா? இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு வெப்சைட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ என் சேனலே ஓப்பன் பண்ணுறீங்க. சரியா? லேர்ன் வித் திவ்யா தமிழ். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணுறீங்கன்னா அந்த சேனலுக்குள்ளே அது போகுது. வீடியோ கிளிக் பண்ணால் வீடியோ ப்ளே ஆகுது. சரியா? இப்போ ஒருவேளை ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாம் இல்லை, அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லை அப்படின்னா அது எதுவுமே ப்ளேயே ஆகாது. அந்த எந்த ஆக்ஷனுமே ஒர்க் ஆகாது. இப்போ ஒன்று கிளிக் பண்ணால் ஒன்று நடக்குது. இப்போ லைட் போட்டால் ஸ்விட்ச் ஆன் ஆகுதுல்ல, அது ஒரு ரியாக்ஷன். இப்போ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது அதுதான். இப்போ நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம இன்டென்ஷன் என்னென்னலாம் புரியாது. நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறோமோ அதுதான் அதுக்கு புரியும். சரியா? இப்போ வந்துட்டு உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி இருக்கணும்னா ரொம்ப கிளியராக இருக்கணும். நீங்கள் என்ன தெளிவாக சொல்கிறீங்களோ சொல்லணும். இப்போ நம்ம லாங்குவேஜ் கற்றுக்கிறப்ப மேபி வில் மேக் மிஸ்டேக். ஸோ ஷார்ட்கட்லாம் இல்லாமல் நம்ம வந்துட்டு ரொம்ப கிளியராக இது வந்து நம்ம கற்றுக்க போகிறோம். சரியா? ஸோ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஈஸியான கமாண்ட் வந்து இங்கே நான் டைப் பண்ணுறேன். சரியா? console.log hello அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் இந்த console.log யூஸ் பண்ணுறப்போ மெயினாக என்னென்னா அப்போஸ்ட்ரோஃபி நம்ம யூஸ் பண்ணணும். சரியா? டபுள் கொட்டேஷன் இல்லை சிங்கிள் கொட்டேஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணலன்னா இப்போ நான் ஒருத்தங்களுக்கு இப்போ என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு வந்துட்டு டேரெக்டாக அப்படியே நான் பேச ஆரம்பிச்சிட்டேன்னா ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும்ல, உங்களுக்கு யாருன்னே தெரியாது, பேச முடியாது, அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு நம்மளோட கம்ப்யூட்டருக்கும். ஸோ இப்போ நான் அந்த டபுள் கொட்டேஷனோ இல்லை சிங்கிள் கொட்டேஷனோ போடுறப்ப தான் நான் வந்து இன்ட்ரடியூஸே பண்ணுறேன். இது வந்து சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இப்போ உங்களால் அந்த கம்ப்யூட்டரை பேச வைக்க முடியுது இந்த console.log யூஸ் பண்ணி. அது வந்து ஒரு பவர். சரிங்களா? இப்போ நீங்கள் கம்ப்யூட்டரை பேச வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த console.log. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.